சேலத்தில் மிக பிரம்மாண்டமாய் ஜிவிஎஸ் கிளப் அண்ட் ரெசார்ட்ஸ் இயற்கை எழில் கொஞ்சம் மலைகளுக்கு நடுவே உலக தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள தங்கும் விடுதிகள், மிக நீளமான நீச்சல் குளம் மற்றும் 4 புறமும் மலைகளால் சூழப்பட்ட பசுமை நிறைந்த பள்ளத்தாக்கு, எங்கு பார்த்தாலும் பச்சை பசேலென புல்வெளியுடன் கூடிய எல்லா விதமான ஐஃபை வசதிகள். வாருங்கள், உங்கள் இன்ப சுற்றுலாவிற்கு ஏற்ற சரியான இடம் ஜிவிஎஸ் கிளப் அண்ட் ரெசார்ட்ஸ், ஒடையார்பட்டி, சேலம். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எல்லா வகையிலும் அவரை இன்ஸ்பிரேஷனாக தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டுமென்றால் நாங்கள் அவரை இன்னொரு கலைஞராகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய சொல்லாற்றல், அவருடைய செயலாற்றல், அவருடைய பணிகள் ஒவ்வொன்றுமே அவரை எங்களுக்கு கலைஞரை ஞாபகப்படுத்துவதாகவே அமைகிறது. ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தார்கள், நம்முடைய தமிழகத்திற்கு பெரும் புயல் வரும் என்று. அன்றைக்கெல்லாம் அவர் தொடர்ந்து 2-3 நாட்களாக ஒரு நிமிடம் கூட தூங்கவில்லை. சென்னையில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் தன் கால்படாத இடமே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு அவர் சுற்று சுழன்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். திரு உதயநிதி அவர்களுக்கு போட்டியாக விஜய் இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அதையெல்லாம் நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இது ஒப்பீட்டு அளவில் கூட எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. விஜய் மட்டுமல்ல, எவர் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ எங்களுடைய வருங்கால தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர், இளந்தலைவருக்கோ போட்டியாகவோ யாரும் இருந்துவிட முடியாது. எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்களின் மகன் என்பதற்காகவே 40-45 ஆண்டு உழைப்புக்கு பிறகுதான் அவருக்கு சரியான அங்கீகாரம் கொடுத்தார்கள், துணை முதல்வர் என்றும் முதலமைச்சர் என்றும். அதே போலத்தான் இன்றைக்கு நம்முடைய இளந்தலைவரையும் அப்படித்தான் சொல்கிறார்கள். இளம் வயது தொட்டே இயக்கத்திற்காக அவர் எல்லா நிலைகளையும் உழைத்திருக்கிறார். வாரிசு அரசியல் என்று சொல்வதெல்லாம் வெறும் இன்றைக்கு அவர் உழைப்பை கொண்டு மிரண்டு போகிறவர்கள், அவருடைய பணியை கொண்டு அரண்டு போகிறவர்கள் தான் வாரிசு என்கிற ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி திசை திருப்ப பார்ப்பார்கள். எங்கள் திராவிட மாடல் நாயகரின் புதல்வர், பல கோடி இளைஞர்களின் நெஞ்சத்து முதல்வர், சமரசமற்ற கலைஞரின் பேரன், சமத்துவம் போற்றும் திராவிட வீரன் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வாழுக 100 ஆண்டு, ஆளுக பல்லாண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருவொற்றியூர் பகுதியினுடைய செயலாளர் வழக்கறிஞர் திரு அருள்தாசன் நம்மிடையே இருக்கிறார். வணக்கம் திரு அருள்தாசன் சார். வணக்கம். தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் 27ஆம் தேதி, 47வது பிறந்தநாள். அவருடைய பிறந்தநாள் அன்று உங்களையும் பார்த்து திரு உதயநிதி அவர்களை பற்றிய சில கேள்விகள் கேட்கணும்னு நான் வந்திருந்தேன். நீங்கள் உங்களுடைய அலுவலகத்தில் நான் பார்க்கும்போது சில படங்களில் அவர் இன்ஸ்பிரேஷன் லீடர் உதயநிதி ஸ்டாலின்னு சொல்கிறீங்க. உதயநிதி அவர்கள் உங்களுடைய அடுத்த தலைமுறை தலைவர், திமுகவில் அடுத்த கட்டம் அவர் தான் அப்படின்றதுனால இன்ஸ்பிரேஷன்னு சொல்கிறீங்களா? உதயநிதி அவர்கள் எந்த வகையில் நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் லீடராக பார்க்குறீங்க? எங்களுடைய அண்ணன் அவர்களை நாங்கள் இன்ஸ்பிரேஷன், எல்லா வகையிலும் அவரை இன்ஸ்பிரேஷனாக தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டுமென்றால் நாங்கள் அவரை இன்னொரு கலைஞராகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய சொல்லாற்றல், அவருடைய செயலாற்றல், அவருடைய பணிகள் ஒவ்வொன்றுமே அவரை எங்களுக்கு கலைஞரை ஞாபகப்படுத்துவதாகவே அமைகிறது. அந்த வகையிலே அவர் எங்களுக்கெல்லாம், இன்னும் இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனல் லீடராகத்தான் எங்கள் பார்வையில் இருக்கிறார். திமுகவின் அடுத்த கட்ட தலைவராக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஒரு கட்சி பணியாக இருக்கட்டும், இப்பொழுது ஆட்சி பணி, அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி, அதற்காக அவர் உழைக்கக்கூடியதையும் அவர் செயல்படக்கூடியதையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மீண்டும் அதையத்தான் சொல்கிறேன். எப்படி தலைவர் கலைஞர் நம்முடைய முதல்வர் அவர்களை பார்த்து ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 என்றாரோ, அதே போலத்தான் இன்றைக்கு நம்முடைய துணை முதல்வராக இருக்கிற அண்ணன் உதயநிதி அவர்கள் உழைப்பு 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 என்பதை தன்னுடைய தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சமீபத்திலே ஒரு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தார்கள், நம்முடைய தமிழகத்திற்கு பெரும் புயல் வரும் என்று. அன்றைக்கெல்லாம் நீங்களும் பார்த்திருப்பீர்கள், நாங்களும் பார்த்திருந்தோம். ஒரு நிமிடம் கூட அவர் தொடர்ந்து 2-3 நாட்களாக ஒரு நிமிடம் கூட தூங்கவில்லை. சென்னையில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் தன் கால்படாத இடமே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு அவர் சுற்று சுழன்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். இன்னும் நாங்கள் இருக்கிற என்னுடைய திருவொற்றியூர் மேற்கு பகுதியில் இருக்கிற எண்ணூருக்கு அருகே ஒரு தண்ணீர் தேங்கி இருப்பதாக ஒரு தகவல் அவருக்கு ட்விட்டர் மூலமாக சென்றிருக்கிறது. அந்த ட்விட்டர் தகவலையே அடிப்படையாக கொண்டு உடனடியாக அந்த ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அதிகாரிகளை முடுக்கிவிட்டு அவர் வருவதற்கு முன்பாகவே அந்த பணிகள் சீர் செய்யப்பட்டதா என்று கொட்டும் மழையில் இரவு 9 மணி அளவிலே அந்த பகுதியை எண்ணூரில் பார்வையிட்டார். இது ஒன்றே
அவருக்கு சான்று. இதனால்தான் மக்கள் அவர் மீது பெரும் அபிப்பிராயத்திலே பேரன்போடு இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சிக்காகவும் அதே போல் அந்த கட்சியின் கொள்கைக்காகவும் அவர் செய்யக்கூடிய செயல்பாடுகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுகன்ற ஒரு இயக்கம் அவருடைய தலைமையின் கீழ் ஒருவேளை வரும்போது அவருடைய செயல்பாடுகள் இன்றைக்கு அவர் போடக்கூடிய உழைப்புன்றது எந்த அளவுக்கு இருக்குது? உழைப்பு, அவருடைய பெரும் உழைப்பு, கடந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, அதற்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, தமிழகம் எங்கும் இருக்கிற பட்டி தொட்டியெல்லாம் சுற்றுச்சூழன்று தமிழகத்தினுடைய வெற்றிக்காக பாடுபட்ட ஒரு தலைவர் தான் எங்களுடைய இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். எல்லா வகையிலும் அவருடைய பணிகள் இன்றைக்கு இந்த இயக்கத்தையும் சரி, எங்களை போன்ற தொண்டர்களையும் சரி தூக்கி நிறுத்துவதாக உற்சாகம் மூட்டுகிற அளவிலே இருக்கிறது. இளைஞர்களுடைய வருகைன்றது திமுகவிற்குள் இருக்கிறதா? திரு உதயநிதி அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு இளம் தலைமுறை அடுத்து புதிய வாக்காளர்கள் திரு உதயநிதி அவர்களை பின்பற்றி வராங்களா? ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா? நிறைய வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய இளைஞர் அணியிலே மட்டும் 25 லட்சத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இப்போ நானும் ஒரு இளைஞர் தான். பகுதி கழக செயலாளராக பணியாற்ற எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள். என்னை போல இன்னும் எனக்கு அடுத்த தலைமுறை எல்லா இளைஞர்களும் இன்றைக்கு பிரமித்து பார்க்கிற, வியந்து பார்க்கிற, ஏற்கனவே நாம் சொன்னது போல ஒரு இன்ஸ்பிரேஷனல் லீடராக விளங்கி கொண்டிருக்கிறவர் நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள். ஏராளமான இளைஞர்கள் திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் என்னுடைய எளிய இந்த சிறிய பதவி பொறுப்பு இருக்கிற என்னைக்கு கூட தினமும் குறைஞ்சபட்சம் ஒரு 20 இளைஞர்களாவது என்னை வந்து சந்திக்கிறார்கள். அண்ணன் உதயநிதி அவர்கள் பிறந்த நாளுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். இளைஞருடைய வருகை மிக அதிகமாக இருக்கிறது. திரு உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் அன்று நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க திரு அருள்தாசன்? நாங்கள் இந்த முறை அண்ணன் துணை முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். வெகு சிறப்பாக அண்ணனுடைய பிறந்த நாளை நாங்கள் பல்வேறு நிலைகளில் நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். ஏழைகளுக்கு உதவுவது, ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு உதவுவது, பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவது, இது போன்ற பல்வேறு திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கிறோம். எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அவருடைய வழிகாட்டுதலின்படி நிகழ்ச்சிகளை மிக பிரம்மாண்டமாக நடத்த இந்த முறை முடிவு செய்திருக்கிறோம். புதியவர்கள் எல்லாம் நிறைய வராங்க. நீங்களும் ஒரு இளைஞர்னு சொல்லிட்டீங்க. விஜய் போன்றவர்களுடைய வருகையெல்லாம் திமுகவுக்கு, அதுவும் திரு உதயநிதி அவர்களுக்கு போட்டியாக விஜய் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? எங்களை பொறுத்தவரை ஒரு போட்டியும் கிடையாது. திமுக என்பது எங்கள் தலைவர் சொன்னது போல அருகூன்றிய மாபெரும் ஆலமரம். இது ஒப்பீட்டு அளவில் கூட எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. விஜய் மட்டுமல்ல, எவர் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ எங்களுடைய வருங்கால தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர் இளந்தலைவருக்கோ போட்டியாகவோ யாரும் இருந்துவிட முடியாது. அவர் வாரிசு அரசியல் அந்த அடிப்படையில் தான் வந்திருக்காரு அப்படின்ற ஒரு பார்வையும் அவர் மீது வைக்கிறாங்க. அவர் எளிமையாக இந்த இடத்துக்கு வந்துட்டார் சீக்கிரம் அப்படின்ற ஒரு விமர்சனம் அவர் மேலே இருக்குது. என்னுடைய தந்தையார் இந்த இயக்கத்திலே வட்டக்கழக செயலாளராக, இளைஞரணி பொறுப்பாளராக, வட்டக்கழக செயலாளராக, நகரமன்ற உறுப்பினராக இருந்தார். நான் எந்த இயக்கத்திற்கு போக முடியும்? இந்த இயக்கத்தை பார்த்து வளர்ந்தவன். இந்த இயக்கம் இந்த நாட்டுக்கு செய்த நன்மைகளை பார்த்து வளர்ந்தவன். இந்த இயக்கம் இந்த மக்களுக்கு செய்த நன்மைகளை பார்த்து வளர்ந்தவன் என்னுடைய தந்தையார். நான் நாளைக்கு என் மகனும் அப்படித்தான் இருப்பான். அண்ணன் உதயநிதி அவர்களை பொறுத்தவரை, இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்களின் மகன் என்பதற்காகவே 40-45 ஆண்டு உழைப்புக்கு பிறகு தான் அவருக்கு சரியான அங்கீகாரம் கொடுத்தார்கள், துணை முதல்வர் என்றும் முதலமைச்சர் என்றும். ஒரே காரணம், அவர் கலைஞருடைய பிள்ளை என்பதால் தான். அதே போலத்தான் இன்றைக்கு நம்முடைய இளந்தலைவரையும் அப்படித்தான் சொல்கிறார்கள். காய்த்த மரம் கல்லடிப்படும். அண்ணன் உதயநிதி அவர்களை பொறுத்தவரையிலே அவர் கல்லூரி காலத்துக்கு முன்பாகவே இளைஞரணியிலே எந்த பொறுப்பிலே இல்லை என்றாலும் சரி, அவர் இயக்க பணிகளை தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். கலைஞருடைய தேர்தல் பரப்புரைகளை பங்கெடுத்திருக்கிறார். எல்லா நிலைகளிலும் அவர் தேர்தல் பணியாற்றியிருக்கிறார், இயக்க பணியாற்றியிருக்கிறார். கழகத்திலே பொறுப்பு வகிக்கவில்லை என்றாலும் இளம் வயது தொட்டே இயக்கத்திற்காக அவர் எல்லா நிலைகளையும் உழைத்திருக்கிறார். வாரிசு அரசியல் என்று சொல்வதெல்லாம் வெறும் ஹம்பக் என்று சொல்லுவார்கள். எதுவுமே விமர்சிக்க முடியாதவர்கள். இன்றைக்கு அவர் உழைப்பை கொண்டு மிரண்டு போகிறவர்கள், அவருடைய பணியை கொண்டு அரண்டு போகிறவர்கள் தான் வாரிசு என்கிற ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி திசை திருப்ப பார்ப்பார்கள். அவருடைய 47வது பிறந்த நாளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இன்றைக்கு இந்தியாவே வியந்து பார்க்கிற ஒரு இரும்பு இளைஞர், எங்கள் பார்வையில் அவர் 3ஆம் கலைஞர் அண்ணன் உதயநிதி அவர்கள் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை வருங்காலங்களிலே அவர் ஏற்க வேண்டும். தமிழகத்தின் முதல்வராக வருங்காலங்களிலே அவர் தமிழகத்தை ஆள வேண்டும். அவர் இடும் பணிகளை நாங்களெல்லாம் சிறைமேற்கொண்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை.
அதுதான் எங்களுடைய லட்சியம். அண்ணன் உதயநிதி அவர்கள் எந்த பாதையில் செல்கிறார்களோ அந்த பாதை தான் எங்களுக்கு பயணம். அவருடைய பிறந்த நாளுக்கு என்ன மாதிரி வாழ்த்து சொல்ல விரும்புகிறீங்க? எங்கள் திராவிட மாடல் நாயகரின் புதல்வர், பல கோடி இளைஞர்களின் நெஞ்சத்து முதல்வர், இனமானம் காக்கும் இளைய கலைஞர், இந்தியாவே திரும்பி பார்க்கும் இரும்பு இளைஞர், சமரசமற்ற கலைஞரின் பேரன், சமத்துவம் போற்றும் திராவிட வீரன், எங்கள் அண்ணன், நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை, இன்றைய இளைஞர்களின் நம்பிக்கை, அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க 100 ஆண்டு, ஆளுக பல்லாண்டு.